ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான நியூஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கும் வந்து புட்டினோட நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். புட்டின் வந்து வெனிசுலா பார்டருக்கு வந்து சப்மரைன்ஸ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஜஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு நியூஸ் வந்து என்னோட ஒரு நம்ம நண்பகமான ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ். ஓகேங்களா? அவர் வந்து அவரோட சப்மரைன்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றது. சப்மரைன்ஸ் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து மார்க்கெட்ல உருவாக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த வாருக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறையவே வந்து இதாயிட்டு இருக்கு. ஏன்னா புட்டின் மட்டும்தான் வந்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ சவுத் கொரியாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆக போகுது, ஒரு எதுவும் வேர்ல்டு வார் 3 எதுவும் ஸ்டார்ட் ஆக போதா, அப்படி ஸ்டார்ட் ஆனால் என்ன மாதிரிலாம் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ நிஃப்டியவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபால் ஆக விட மாட்டுறாங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நேற்று எல்லா செக்டாரும் ஓரளவுக்கு ஃபாலோ இருந்துச்சு. இன்றைக்கி ஐடி செக்டர் வந்து எக்கச்சக்கமாக பர்ஃபார்ம் பண்ணுறான் திடீர்னு. ஒரு நல்ல ஒரு ரேலி ரெக்கவரி ரேலி மாதிரி சின்னதாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தான் இன்றைக்கி ஐடி. ஓகேங்களா? ஒரு நல்ல ரெக்கவரி கிடச்சிருந்தது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் செல்லிங் தான். ரிலையன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஒரு 5% ஃபாலுக்கு ஒரு சின்ன ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ நாளைக்கான லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 26,100 வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணுங்க. நான் 26,000 வரைக்கும் போகும்னு நினச்சேன். இன்னைக்கே போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் ஐடியோட சப்போர்ட்னால போக முடியல. 26,100 ஃபஸ்ட்டு அவனால் பிரேக் பண்ண முடியல. அதை பிரேக் பண்ணால் தான் 26,000 வரைக்கும் வந்து ஐடி வந்து போவோம் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து ஐடியில் அந்த லெவலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் வந்து ரெசிஸ்டன்ட் வந்து சேம் 25,250 தான் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போதைக்கு 26,100 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அவன் அதுக்கு மேலே கீழே போவான் நிஃப்டி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஸோ அவன் வந்து மார்னிங் கொஞ்சம் செல்லானா, ஈவினிங் கொஞ்சம் ரெக்கவரி. பட் இருந்தாலும் நெகட்டிவ் ஓப்பனிங் தான். ஆக்சுவலி லாஸ்ட் 2 டேஸாக ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங்காகவே எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஏன்னா நான் வந்து கேப் அப் எதிர்பார்க்குறேன். 90,000 நாஸ்டாக்லாம் நல்லா பாசிட்டிவாக போகிறாங்க. கேப் அப் எதிர்பார்க்குறேன். காலையில் பார்த்தா நம்ம கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காப்புல, நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங். இதில் இப்போ என்னன்னா அவங்க 1000 நாஸ்டாக் ஆல்ரெடி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1000 ஒரு 180 பாயிண்ட்ஸு நெகட்டிவ். நாஸ்டாக் வந்து ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஐடி எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம சப்போர்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் அந்த சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி லாஸ்ட் 2 டேஸாக. நேற்று கொஞ்சம் ஓகே தான். இன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவரி. ஸோ இந்த ரெக்கவரி அப்படியே கண்டினியூ பண்ணி போனான்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம மார்க்கெட்டை வந்து இப்போதைக்கு ஃபால் ஆக்க விட மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ரெக்கவரி ரேலின்றது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, இந்த ரெக்கவரி ரேலி கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் செல்லிங் தான். நான் சொன்ன அந்த 940 அவன் 938 வரைக்கும் போயிட்டு தான் நிப்பாட்டுவான்னு நினைக்கிறேன் நாளைக்கு. மேபி நாளைக்கு வந்து அந்த 938 லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஆக்டிவேட் ஆகலை. ஒரு மாதிரி சைட்வேஸ் போயிட்டான். ரிலையன்ஸ் ஸ்லோ டவுன் ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். மேபி ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அவனோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1472 வரைக்கும் கீழே ஃபால் ஆவான். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 1424 தான் ஹெவியான ஃபால் இருக்குது. ஒரு 30 பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து ஒரு 50 பாயிண்ட் ஃபால் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு என்ன தான் மூவ் பண்ணுறாங்க, வேர்ல்டு வார் என்ன தான் ஆகுது, புட்டின் என்ன தான் பண்ணுறாரு, ட்ரம்ப் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.